ரிஷபராசிக்காரர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு ஏற்கனவே அவனுக்கும் நமக்கும் வாக்கிய தகராறு, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற மாதிரி. ரிஷபராசிக்காரர்களுக்கு 8 குரு. இவன் வக்கரமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா எப்படி? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு கெட்டவன் கெட்டு போயிட்டா தான் சந்தோஷம். நம்ம எதிரி நம்மளை டிஸ்டர்பே பண்ணலன்னா தான் நமக்கு சந்தோஷம். நம்ம எதிரி நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான், எதிரி பலசாலி ஆகிட்டான். நமக்கு ஒரு எதிரி இருந்தால் அந்த எதிரி பெரிய ஆள் ஆகிட்டான். இது என்ன பெரிய பெருமையா? இது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான 4 அடி அடிக்கிறவன் 40 அடி அடிப்பான். அப்படி 8 வக்கரம் பெற்று 12 இருந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து கொண்டிருந்தான். அவன் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து ராசிக்கு வருகிறான். ராசிக்கு வரும் குரு ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா, உலகத்திலேயே குரு உடம்புல உட்கார்றது தான் உலகத்திலே நல்ல விஷயம். காரணம் என்னன்னா, குரு 5, 7, 9 போன்ற 3 பார்வைகளை பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தைனா குழந்தை கொடுத்துருவார். விவாகஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுக்கு திருமண பிராப்தியை கொடுக்கிறார். 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 6 தாண்டி செல்லும் யோகத்தையும் அதிர்ஷ்டங்களையும் தருகிறார் இந்த குரு பகவான். ராசியில் அமர்ந்த குரு பகவான் இத்தனை நல்ல விஷயம் பண்றார். 5, 7, 9 பார்க்கிறார். ஸோ இந்த குரு பகவான் தரும் நற்பலன்கள். ஸோ உடம்புல குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும்? 8 உடம்புலங்கிறதுனால லிவர் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட, பெருங்குடல், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டெய்லி சாயந்தரம் தீர்த்தவாரி தான், ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. காரணம்னா 8 குட்டிச்சவராக்குவான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. 8 குட்டிச்சவர் ஆக்குவான். 8 குரு பகவான் உடம்புல உட்காரும்போது உடம்பை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான். அது வயிற்றை தான் டிஸ்டர்ப் பண்ணுவான். நான் எனக்கு தெரிஞ்ச உணவை சாப்பிட்றேன், தெரியாத உணவை சாப்பிட மாட்டேன் என்பதை ஒரு பாலிசியாக வச்சுக்கிங்க. இட்லி சாப்பிட்றது, தோசை சாப்பிட்றது, பொங்கல் சாப்பிட்றதுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை நான் இதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன், நான் குக்காங்கெலாம் சாப்பிடுவேன்னீங்கன்னா பிரச்சனையில் தான் மாட்டிக்கணும். ஸோ ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்களுக்கு இந்த குரு பகவான் உடம்பில் அமர்வது என்பது பொன்னார் மேனியனே புலித்தோலை அணிந்தவனே. பொன்னார் மேனியன் இந்த குரு பகவான்.